ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வில்லேஜ். இது ரெசிடென்ட் ஈவிலோட ஒரு ஸ்வீக்கல் கேம். PS4 PS5 ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த கேமோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டிப் நம்பர் 1, மேக் இட் ப்ளூ. இங்கே ப்ளூவாக இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ரெட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஹவுஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே இன்னும் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுங்கள், எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு. ஏன்னா அங்கே நீங்கள் உங்களுக்கான லூட்டிங்ஸ் இருக்கும், கிராஃப்டிங் மெட்டீரியல் இருக்கும், ட்ரெஷர்ஸ் இருக்கும். அது எல்லாமே கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ளூவாக தெரியும். ஆரல்ஸ் அது ரெட்டாக தான் இருக்கும். ரெட்டாக இருக்குன்னா நீங்கள் ஏதோ அங்கே இன்கம்ப்ளீட்டாக விட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபுல்லாகவே ப்ளூ ஆகிற வரையும் தேடுங்க. எக்ஸ்ப்ளோர் தரோலி. நீங்கள் ஒன்ஸ் மெயின் குவெஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்த குவெஸ்ட்டுக்கு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் நீங்கள் இந்த வில்லேஜை ஒரு கிராஸ் செக் அடிங்க. எப்பயுமே நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் இந்த வில்லேஜை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் உங்களுக்கு புது விதமான ரூட்ஸ்லாம் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. டோன்ட் வேஸ்ட் மணி. உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கொடுக்குற வெப்பன்ஸை மட்டும் அப்கிரேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் கேமில் என்டர் ஆகிட்டிங்கன்னா அதை விட பெஸ்ட் வெப்பன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை அப்கிரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் கொடுக்குற பிஸ்டல்ஸ்க்கெலாம் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் கொடுக்குற வெப்பன்ஸை அப்கிரேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஹண்டிங்ன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயுமே அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா அப்போயே கில் பண்ணிவிடுங்க. அதை எந்த அனிமல்ஸையும் விடாதீங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு கோழி, ஆடு, பன்னி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அது எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்னா அதால் தான் உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகும். இப்போது நம்ம இதை எடுத்துட்டோம். இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 2 மீட்டு கிடைக்குது. இந்த 2 மீட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம டியூக்கிட்ட கொடுத்தோன்னா அவன் ஒரு தனி ரெசிபீஸ் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பான். ஸோ அதால் நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக ஹீலிங்ஸோ, அப்புறமா ஹெல்த்தோ, அப்புறம் டிஃபென்ஸ் டேமேஜ் கம்மியாகிறதோ எல்லாமே நம்மளுக்கு அங்கேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அனிமல்ஸை எப்பயுமே பார்த்தா கில் பண்ணாமல் விடாதீங்க. காம்பேட். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே நம்ம எப்பயுமே எனிமீஸ்னால் கன்னுன்னா ஹெட்ஷாட் அடிக்க தான் நம்ம பார்ப்போம். இந்த கேமில் ஹெட்ஷாட் அடிக்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஹெட்ஷாட் விழும். பட் ஆனால் ஹெட்ஷாட்டை விட பவர்ஃபுல்லாக எங்கே நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னா இவனுங்களை நீஸில் தான் அடிக்கணும். ஏன்னா இதில் லைக்கன்ஸ் வருவானுங்க, கோஸ்ட் வருவானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்களா டச் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இவனுங்க டாச் பண்ணுவானுங்க. டாச் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த செகண்ட் நம்மளால் இது பண்ண முடியாது, ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் 2 அடி ஃபஸ்ட்டு நீஸில் அடிங்க. எந்த டைப் ஆஃப் எனிமியாக இருந்தாலும் நீஸில் அட்டாக் பண்ணிங்கன்னா அவனுக்கு கீழே விழுவானுங்க. அதுக்கப்புறமா ஹெட்ஷாட் கொடுங்க. டேரெக்டாக நீங்கள் ஹெட்ஷாட் கொடுத்தீங்கன்னா அவன் டாச் பண்ணிவிடுவானுங்க. ஸோ அதனால் நீஸில் கொடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லா விதமான எனிமீஸ்க்கும் செட் ஆகாது. இந்த மாதிரி இருக்கவங்கள ஷீல்டு வச்சுருப்பானுங்க. ஸோ இவங்களுக்குலாம் பாடி ஷாட் தான் கொடுக்கணும். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ஹெட்ஷாட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஷார்ட் கன்னா ஹெட்ஷாட் அடிக்கலாம். ஆனால் பிஸ்டல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன கேட்டிங்கன்னா 2 புல்லட்ஸ் நீஸில் இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஹெட்ஷாட் அடிங்க. அப்போ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த காம்பேட். அட் தி சேம் டைம் பிளாக்கிங் கவுண்டர்ஸும் கரெக்டாக இருக்கணும். பிளாக்கிங் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பிளாக் பண்ணிங்கன்னா பிளாக் பண்ணுவான். அட் தி சேம் டைம் திருப்பி அதே பட்டனை டேப் பண்ணிங்கன்னா அவன் உங்களை எனிமியை புஷ்அப் பண்ணிவிடுவான், பின்னாடி தள்ளிடுவான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுவும் பிளாக்கிங்ஸும் நல்லா தெரிஞ்சதுன்னா காம்பேட் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லோ ஸ்பாட்ஸ். எல்லோ இந்த கேமில் பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் எல்லோ இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் அதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா லூட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். எங்கெங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேஜஸ்ஸு, அப்புறமா பாக்ஸஸ்ஸு, அப்புறமா இந்த எல்லோ கலர் லைன்ஸு, லேடர்ஸு, அதில் எங்கெங்கெல்லாம் எல்லோ ஹிண்ட் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது எல்லாமே ஒரு ஹிண்ட்டு. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இந்த கேமில். எல்லோ எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கங்கெல்லாம் நின்று ஸ்டாப் பண்ணி இது பண்ணி பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு லூட்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லூட்ஸ் கிடைக்கும், அப்புறமா கிராஃப்டிங் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சில பாயிண்டில் கேமே அந்த எல்லோ பாயிண்டில் தான் மூவே ஆகும். ஸோ அதனால் அந்த எல்லோவெல்லாம் இந்த மாதிரி எல்லோ பாக்ஸஸ்ஸு அதை எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் புல்லட்ஸ்லாம் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லூட் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த கேமை நீங்கள் இன்னும் ஃபுல்ஃபில்லாக விளையாட முடியும். சரிங்களா? ஸோ மேக் ஷூர் டு லூட் எவ்ரிதிங். இன்வென்ட்ரி. இதில் இன்வென்ட்ரி பார்த்திங்கன்னா
உங்களுக்கு நம்ம பழைய ரெசிடென்ட் ஈவில் 4 விட இது பெருசா தான் இருக்கும் பாக்ஸு. ஆனா என்ன ஒண்ணு அதில நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் தருவாங்க. எக்ஸ்ட்ரா சூட்கேஸ் இருக்கும். இதில அந்த மாரிலாம் கிடையாது. இது உடனே உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஏன்னா, நீங்க நெறைய இதில எக்யூப்மென்ட்ஸ் எடுக்கிற மாரி இருக்கும். ஏதாவது எடுத்து உங்களுக்கு ஃபில் ஆச்சுன்னா, உடனே நீங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணு கிராஃப்ட் பண்ணிடுங்க, இல்லன்னா ஹீல் பண்ணிடுங்க, இல்லன்னா டியூக் எல்லாம் வித்துருங்க. சரிங்களா? உங்களுக்கு நெறைய கன்ஸ் கூட கிடைக்கும். ஸோ, கன்ஸ் எல்லாமே நீங்க சேல் பண்ணணும். சேல் பண்ணணும்னா உங்களுக்கு ஏன்னா பிஸ்டல்ஸே 2, 3 கிடைக்கும். நீங்க எல்லா பிஸ்டல்ஸையும் எடுத்துட்டு போ முடியாது. ஸோ, நீங்க இருக்கிற பிஸ்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இல்ல டியூக் எல்லாம் சேல் பண்ணிடுங்க. சேல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வேல்யூக்கே போகும். ஸோ, அத வச்சு நீங்க வேற ஏதாவது பை பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கன்ஸ அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ, இன்வென்டரீஸ இதில மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ஆடுங்க. ஷூட் தி க்ரோஸ். நீங்க எங்க காக்காவ பார்த்தாலும் சுடுங்க. காக்காவ பார்த்தாலே சுடுங்க. சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுலேருந்து மணி கிடைக்கும். ஸோ, அந்த மணிய நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இதில நீங்க அதிகமா அப்கிரேட் பண்ற மாரி இருக்கும். நீங்க அப்கிரேட் பண்ண பண்ண தான் உங்களோட வெப்பன்ஸ் பவர்ஃபுல்லா ஆகும். ஸோ, உங்களுக்கு அதுக்கு மணி வேணும். மணி நீட் இருக்குன்னா 100% நீங்க ஏதாவது ஒரு சைடு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ, அதுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க இந்த மாரி சின்ன சின்ன காக்காவ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, அத நீங்க சுட்டீங்கன்னா, அதிலேருந்து உங்களுக்கு ஒரு மணி வரும். ஸோ, அத வச்சு நீங்க ஈஸியா வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால எங்க காக்கா பார்த்தாலும் சுடுங்க. காக்காவ பார்த்தாலே சுட்டுருங்க. ஓகே. ஓகே கைஸ். ஃபைனலி வி ஆர் கமிங் டூ தி எண்ட். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். மேலும் இதுக்கப்புறம் நான் நிறையா இந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களோட லைக்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.